போய் ஒருத்தர் ஒரு இடத்துல போய் பொண்ணை பார்த்து பேசுறாங்க. பையனுக்கும் பிடிச்சிடுது, பொண்ணுக்கும் பிடிச்சிடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க 2 பேர் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பொண்ணு வீட்லயும் மாப்பிள்ளை வீட்லயும் கல்யாணம் பேச்ச பேசுறாங்க. என்னைக்கு கல்யாணம் வைக்கலாம், என்னைக்கு கை நினைக்கலாம், என்னைக்கு நிச்சயம் வைக்கலாம், என்னைக்கு வந்து கல்யாணத்தை வைக்கலாம், மண்டபம் எப்படி பார்க்க, இதெல்லாம் அவங்க பேசுறாங்க, வீட்டுக்காரர் பேசுறாங்க. ஆனா மணவாட்டியும் மணவாளனும் பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப நெருக்கமான விதத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேசுறது யாருக்குமே தெரியாது. அவங்க ரொம்ப சீக்கிரட்டா பேசுறாங்க. அன்பின் மொழியை பேசுகிறாங்க. வார்த்தைகளும் வித்தியாசமா இருக்குது. அவங்களுக்கு எங்க கல்யாணம் வச்சான்னா, என்ன போட்டான்னா, என்ன எடுத்தான்னா, எங்க நிச்சயம் வச்சான்னா, என்ன கை நினைக்கிறது, அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய முக்கியம் இல்லை. அவங்களோட பேசணும், அவ்வளவுதான். மணவாளன் மணவாட்டின் மேல மகிழ்ச்சியா இருக்கிறார், மணவாட்டி மணவாளன் மேல மகிழ்ச்சியா இருக்கிறார். அந்த மாதிரி கர்த்தர் நம்ம மேல மகிழ்ச்சியா இருக்கிறார். நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தர் நம்மளை பார்த்து எப்பவுமே துக்கப்படுறது இல்லை. ஒருவேளை நீங்க ஒரு வீட்டுல பிள்ளைகளா இருக்கலாம், ஏன்டா நீ பிறந்தியோன்னு இருக்குது எனக்கு அப்படின்னு அப்பா அம்மா சொல்லிடலாம். ஆனா ஒரு நாள் கூட கர்த்தர் நம்மளை பார்த்து அப்படி சொல்றதே இல்லை. உன் மேல நான் பிரியமா இருக்கிறேன். எப்படி பிரியமா இருக்கிறேன்னா, ஒரு வாலிபன் கன்னிகன் மேல எப்படி பிரியமா இருப்பானோ, ஒரு மணவாளன் மணவாட்டின் மேல எப்படி பிரியமாய் இருப்பானோ, அந்த அளவுக்கு நான் என்ன பண்றேன், பிரியமாய் உன் மேல நான் பிரியமாய் இருக்கிறேன். நான் சொல்றேன் பாருங்க, ஒவ்வொரு நாளும் நான் காலையில எழுச்சிக்கும் போது கடவுள் என் மேல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாரு. என்னை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படுகிறது. ஒரு மணவாளன் மணவாட்டின் மேல எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறார், அது மாதிரி கர்த்தர் என் மேல மகிழ்ச்சியா இருக்கிறார் என்பது எனக்கு நல்லா புரியுது பாருங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிறது. நான் ஒரு நாளும் கைவிடப்பட்டவள மாதிரி நான் புலம்புறதே கிடையாது. ஒரு நாளும் நான் வந்து பாழான தேசம்னு நான் நினைக்கிறதே கிடையாது. என் வாழ்க்கையே பாழாச்சுங்க, என் வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு, இனிமேல் இந்த வாழ்க்கையை யார் எடுத்து சீர்படுத்துவா, யார் இந்த வாழ்க்கையை சரிப்படுத்துவார் அப்படிலாம் நான் யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், எனக்காக அவர் ரத்தம் செஞ்சிருக்கிறார், எனக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார், என்னை அவர் நேசிக்கிறார், அவர் மனசு பூரா நான் இருக்கிறேன். இந்த வசனத்தினுடைய முக்கியமான கருப்பொருள் அப்படி என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, தெய்வீக அன்பு, டிவைன் அஃபெக்ஷன், டிவைன் அஃபெக்ஷன். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். யார் உங்க மேல பிரியமா இல்லைன்னா என்னங்க, கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். அதை நினைச்சு பாருங்க. கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கும்போது எல்லாமே நல்லது தான் நடக்கும். ஒருவேளை 1000 பேர் தீமை செய்யறதுக்கு பிளான் போடலாம், திட்டம் பண்ணலாம், ஆனா அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறதுனால காரியங்களை அவர் வாய்க்க செய்கிறவரா இருக்கு.